ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரெயின் பாக்ஸ் கட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th சிபிஎஸ்சியில் இருக்க ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரி ட்ரைம்ப் ஆஃப் சர்ஜரி. இந்த லெசனில் டாக்டர் ஹாரியட் அவர் ஃபேஸ் பண்ண ஒரு டாக் ட்ரிக்கி. அது எப்படியாப்பட்ட ஒரு டாக் அப்படின்னா, அவங்களோட ஓனரால் ஓவர் ஃபெட் பண்ணப்பட்ட ஒரு டாகை எந்த ஒரு சர்ஜரியுமே இல்லாமல் ஒரு சிம்பிள் கேரோட டிசிப்ளினோட இல்லையா ஒரு ப்ராப்பர் எக்ஸசைஸ் கண்ட்ரோல்டு டயட் மூலயமா அவர் சரி பண்ணுறாரு. ஸோ இந்த ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ட்ரிக்கி அப்படின்றது ஒரு சின்ன ஒரு குட்டி நாய். அதை மிஸ்ஸஸ் பம்ப்ரே அப்படின்றவங்க வளர்த்துறாங்க. அவங்க என்னென்னா அவங்க ரொம்ப ரிச் ஃபுட்டு, அன்ஹெல்தி ஃபுட்டு மட்டுமே அந்த டாக்கு கொடுத்து வளர்க்குறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா, மிஸ்ஸஸ் பம்ப்ரே பொறுத்த வரைக்கும் ட்ரிக்கி அப்படின்றது அவங்களுக்கு ஒரு குழந்தை மாதிரி. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்போவுமே லக்ஸூரியஸ் மீல்ஸ் தான். ஸோ எந்த ஒரு ப்ராப்பர் ரொட்டீனுமே கிடையாது. இஷ்டத்துக்கு கண்ட நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கறது தான் ட்ரிக்கி பிக்கம். அதனாலேயே என்ன ஆயிடுச்சு, ட்ரிக்கி ரொம்ப அன்ஹெல்தியாக மாறிட்டான். அவனோட நார்மல் ஆக்டிவிட்டீஸை கூட அவனால் சரியாக பார்த்துக்க முடியல. ஸோ மிஸ்ஸஸ் பம்ப்ரே ரொம்ப பயந்துடுறாங்க. ஸோ மிஸ்ஸஸ் பம்ப்ரே ரொம்ப பயந்ததுக்கப்புறம் அவங்க என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா, ஏன் அப்படின்னா ட்ரிக்கி அவனோட ஃபேவரட் ஃபுட்டை கூட அவன் சாப்பிடல, ரொம்ப வீக் ஆகுறான், ரொம்ப டல்லாக மாறிடுறான். ஸோ அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, டாக்டர் ஹாரியட்டை கூப்பிட்றாங்க. டாக்டர் ஹாரியட் என்ன பண்ணுறாரு, அவருக்கு புரிஞ்சிருது, ஓகே உங்களுக்கு எந்த ஒரு நோயும் கிடையாது ட்ரிக்கிக்கு, அவனோட லைஃப் ஸ்டைலை மாற்றினா போதும் எல்லாமே சரியாயிடும் அப்படின்றத அவர் நம்புறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, மிஸ்ஸஸ் பம்ப்ரேட்ட, ஸோ நான் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும், ஸோ அவனு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் தான் அவனை சரி பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ இந்த லெசனில் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக சர்ஜரி அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணியிருப்பாரு டாக்டர் ஹாரியட். ஸோ அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் ட்ரிக்கி எந்த ஒரு மெடிசனுமே அவனுக்கு கிடையாது. ஸோ அவனுக்கு கொடுத்தது எல்லாமே ரெஸ்ட்டு, லிமிட்டட் ஃபுட்டு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மட்டும்தான். ஸோ மற்ற டாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து ட்ரிக்கியும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், ரொம்ப ஆக்டிவாக மாற ஆரம்பிச்சிட்டான். ஸோ ட்ரிக்கி ஆரம்பத்தில் அவன் மற்ற டாக்ஸ் எல்லாத்தையுமே அமைதியாக பார்த்துட்டு இருக்கான். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கும் வேற வழி இல்லை இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா, இவனும் மற்ற டாகோட சேர்ந்து நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவனோட நேச்சுரல் தட் மீன்ஸ் ரியாலிட்டி, அவனோட நேச்சுரல் லைஃப் அவனுக்கு கிடைச்சது. பிகாஸ் ஆஃப் அவனுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அன்னெசரி ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்ச நாள்லேயே ட்ரிக்கி என்ன ஆக ஆரம்பிச்சிட்டான், ரொம்ப ஹெல்த்தியராக, எனர்ஜெட்டிக்காக, ரொம்ப சேர்ஃபுல்லாக மாற ஆரம்பிச்சிடுறான். ஸோ அவனோட லைஃபும் லைஃப் ஸ்டைலும் கம்ப்ளீட்டாக மாறினதுனால இப்போ ட்ரிக்கி என்ன ஆயிட்டான், ரொம்ப ஹெல்த்தியாக மாறிட்டான். ஹாரியட் இருந்தாலுமே அதை பற்றி மிஸ்ஸஸ் பம்ப்ரே கிட்ட எதுவுமே சொல்லலை, சரிங்களா. ஏன் அப்படின்னா ட்ரிக்கிக்கு சாப்பாடு கொடுக்காததுனால தான் ட்ரிக்கி இந்த மாதிரி வந்துட்டான் அப்படின்னா அவங்களால ஏற்றுக்கவே முடியாது இல்லையா. ஸோ மிஸ்ஸஸ் பம்ப்ரே என்ன பண்ணுறாங்க, தினமும் லக்ஸூரியஸ் ஃபுட்ஸ் கொடுக்குறாங்க, ஒயின், பிளாங்கெட் எல்லாமே கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் ட்ரிக்கி என்ன பண்ணுவான், ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவங்க கூட இருப்பான் அப்படின்ற மாதிரி அவங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டாக்டரும் மற்ற டாக்ஸும் ஈவன் நாங்கள் ஒர்க் பண்ணவங்களும் தான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த ட்ரிக்கியோடைய ஓனர் மிஸ்ஸஸ் பம்ப்ரே கொடுக்குற ஃபுட்டை அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது வேஸ்ட் பண்ணக்கூடாது, இன்னொன்று அது எதுவுமே ட்ரிக்கியை போய் ரீச் பண்ணக்கூடாது, அப்போ தான் ட்ரிக்கி ஹெல்த்தியாக இருக்க முடியும் அப்படின்றதையும், அதே மாதிரி அந்த பேலன்ஸ்டு டயட்டும் எக்ஸசைஸும் நேச்சுரல் லிவிங்கும் தான் அவனுக்கு பெரிய சர்ஜரியை தவிர அவனுக்கு வேற எந்த ஒரு மெடிசனுமே கொடுக்கல. யார், டாக்டர் ஹாரியட். ஸோ மிஸ்ஸஸ் பம்ப்ரே என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ரெகுலராக கால் பண்ணிட்டே இருக்காங்க, சார் எப்படி இருக்கான் ட்ரிக்கி, இப்போ அவனுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி ரெகுலராக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் ஷி ஃபெல்ட் ரிலீவ், எப்போ ட்ரிக்கி இப்போ நல்லா இருக்கான், நீங்கள் சீக்கிரமாக அவனை கூட்டிகிட்டு போயிடலாம், அவன் வீட்டுக்கு வரதுக்கு ரெடி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லணுன்னையும். ஸோ ட்ரிக்கியும் மிஸ்ஸஸ் பம்ப்ரேவும் ஒரு ஒன்றா சேர்றாங்க. ரொம்ப ஒரு ஹெல்த்தியாக இருக்குது. மிஸ்ஸஸ் பம்ப்ரே ரொம்ப இமோஷனல் ஆகி தேங்க் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு, ஸோ நீங்கள் தான் எல்லாமே, இது ஒரு ட்ரைம்ப் ஆஃப் சர்ஜரி, சக்ஸஸ் இன் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லெசனோட மாரல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதுவுமே நம்ம ஓவர் ஃபெட் பண்ணக்கூடாது. ஓவர் ஃபெட் பண்ணோம்னா என்ன ஆகிடும், நம்மளோட லைஃப்பில் எல்லாமே நம்ம கைவிட்டு போயிடும். ஸோ பெட் அனிமல் அப்படின்னா பெட் அனிமலாக பார்த்துக்கணும், அவ்வளோதான். இதை தவிர மற்ற எதுவுமே நம்ம கையில் இல்லை
அப்படின்றதான் இந்த லெசன்லேருந்து நம்ம கற்றுக்கிற அந்த ஒரு ஸோ இந்த லெசன்லேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா எக்ஸசிவ் பேம்பரிங். ஓவராக ஃபீட் பண்ணி ஓவராக நம்ம வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து ஓவர் பேம்பரிங் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நாட் ஓன்லி ஃபார் பெட் அனிமல், இட் இஸ் காமன் ஃபார் ஹியூமன் பீயிங் ஆல்சோ. எல்லாமே நம்ம என்ன தான் முடியும், கெடுதலில் தான் முடியும். ஸோ இல்லையா? ஸோ அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ எந்த ஒரு பழக்க வழக்கமாக இருந்தாலும் அது வந்து அளவாக இருக்கணும். அதாவது டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங் அப்படின்னு தான் நான் சொல்லி முடிக்கிறேன். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, share with your friends. If you want more videos, subscribe us. Thank you.